காதற்ற ஊசியும் வாராது கான் கடவுளுக்கென்று ஊசி முனையில் உலகம் இவ்வளோதான் சொன்னவர் இவர் தான். இங்கே நிறைய பேர் கேட்குறேன், இங்கேயா முக்தி அடைஞ்சார், வேறு எங்கன்னா ஆவலையான்னு கேட்டாங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய தகுதி யாருக்கும் இல்லை. ஆனால் அவர் சொல்கிற விஷயங்கள் நிறைய உண்டு. இந்த உலகத்தையே கட்டி காக்கும் சிவபெருமானியே தூக்கி வளர்த்த உத்தமர். ஐயா, நான் வாழ போகிறதுக்கு நன்றி சொல்லையா, நான் வாழ்ந்தனே அதுக்கு நன்றி சொல்கிறேயா. மனித பிறவிலையோ முக்கியமானது பட்டினத்தார் கோயில். அவரை வந்து பார்க்குறது மிக மிக அற்புதம். எல்லோரும் வந்து பார்க்கணும். இது வணக்கம்ப்பா. இது பட்டினத்தார் திருக்கோயிலுப்பா. இவர் வாழ்ந்த காலம் 10ஆம் நூற்றாண்டு, 1118 வருடங்கள் ஆகுதுப்பா. ஆக்சுவலாக இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரர்ப்பா. போன பேர் குபேரர். சிவபெருமானியை தூக்கி 16 வருஷம் வளர்த்தவர். போன உசுறு திருப்பி கொடுக்குறவர். மேனியே லிங்கமாக்கினவருப்பா. பெருமாளுக்கே வட்டிக்கு பணம் கொடுத்தவர். ஏன் இது சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, காதற்ற ஊசியும் வாராது கான் கடவுளுக்கென்று ஊசி முனையில் உலகம் இவ்வளோதான் சொன்னவர் இவர் தான். இங்கே நிறைய பேர் கேட்குறேன், இங்கேயா முக்தி அடைஞ்சார், வேறு எங்கன்னா ஆவலையான்னு கேட்டாங்க. ஏன்னா இது வடக்கு திசை, குபேர திசை. நம்ம அப்பா யார்? குபேரர். இங்கே வந்து யார் இருக்கா? ஆதிபுரேஸ்வரர். ஆதினா ஒன்றுன்னு அர்த்தம். இந்த வடிவம் கோயிலில் இருக்கார். அது அப்பா ஒரு பாடல் சொல்லுவார், ஆரூரார் இங்கிருக்க ஊர் திருநாள் என்று ஊர்கள் தோறும் உள்ளுவீர், நேரே உலகுறிப்பை நாடாத ஊமர்காண்டு இவர் விளக்கிருக்க தீ தேடுவீர். அப்படின்னா என்னென்னா, சிதம்பரத்தில் இருக்க ஆரூர் கேசா இங்கே வந்து குடி கொண்டிருக்காரு ஆதிபுரீஸ்வரர் வடிவம் கோயிலாண்ட. அங்கே போய் பாருங்கன்னா எங்கெங்கே போய் தெரிஞ்சுக்கிட்ட முட்டாளேன்றார். அதனால் இந்த திருவுத்தோட மண்ணை மகிமை பற்றி சொல்லியிருக்காரு. வாவிலெல்லாம் தீர்த்தம் மணலெல்லாம் விண்ணீர் காணும் காவனங்கள் எல்லாம் கணநாதர் பூ உலகில் இது சிவலோகம் என்று வைத்தவத்தோர் ஓதும் திரு ஒற்றியொன்று. சிவலோகம் எங்கே இருக்குதுன்னா அது திருவொற்றியூரில் மண்ணில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம அப்போ சொல்கிறோம். நம்ம காசிக்கு போனால் காசிலேருந்து இங்கே வராங்க, ராமேஸ்வரத்தில் இங்கே வராங்க, இங்கேருந்து தண்ணி எடுத்து போகிறாங்க, அங்கேருந்து இங்கே தண்ணி ஏற்றுறோம். அதெல்லாம் ஓகே, கரெக்ட் தான். அதேமாரி அந்த கரும்பு இன்றைக்கி ஆரம்பிச்சது இல்லையா, இந்த இடத்துல தான் ஆடி மாதம் உத்திராட்ட அன்றைக்கி கரும்பு இன்றைக்கி ஆரம்பிச்சது. அப்போ தான் அவர் வந்து 2.5 கலந்தாட்டு. நிறைய பேர் சமாதின்னு சொல்கிறாங்க. சமாதின்ற வார்த்தையை நம்ம வாயிலேருந்து வரக்கூடாது. இதை சுற்றி 63 ஜீவ சமாதி. எங்கள் ஃபிஷர்மேன் என்ன பண்ணாங்க, பசங்க விளையாடும் போது சால்வ் எடுத்து கூப்பிடும்போது, ஃபிஷர்மேனா ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு. ஏன்னா அந்த பசங்களை அது விளையாடும் போது சால்வ் எடுத்து மூடும் போது 2 வாட்டி மறைஞ்சார். 3ஆம் அடி பார்த்தோன்னா அப்படியே உடம்பையே லிங்கமாக்கினார். அதனால தான் சமாதின்னு சொல்லக்கூடாது. 26 வருஷம் வந்து வள்ளலார் வந்து இங்கே வழக்கு போட்டு போயிருக்கார். அவர் என்ன சொன்னார், அப்பா பார்த்து அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதினார். நம்ம அப்பா என்ன சொன்னார், 10ஆம் நூற்றாண்டில் என்ன சொன்னார், ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு உயர் செல்வமெல்லாம் அன்றென்று பசித்தோர் முகம்பா நல்லறமும் நட்பும் நீங்காம ஒன்றொன்று தெய்வம் உண்டென்று. பிறப்பு இறப்பு, இந்த இடப்பட்ட வாழ்க்கை மனிதன் எப்படி வாழலாம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மகான் சொல்கிறார், எப்போ உள்ளே இங்கேருந்து போகும்போது ஐயா உள்ளே இருக்காருன்னு பயபக்தியாக போங்கப்பா. அவங்களுக்கு துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கஷ்டம் இல்லை, கவலை இல்லை, எதுவுமே இல்லைப்பா. இந்த உலகத்தையே கட்டி காக்கும் சிவபெருமானியே தூக்கி வளர்த்த உத்தமர். ஆனால் ஃபாரின், சிங்கப்பூர், லண்டன், குவைத்து, அமெரிக்கா, எந்த ஊர்லேருந்து வரும், ஏன் வரான்னு எனக்கே தெரியலையாப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அங்கே அந்த அளவுக்கு பேர் எடுத்திருக்காருப்பா. அப்பா குபேரன்னா நம்ம அப்பா 8-9 கப்பலை வச்சுருந்தார். வைடூரியம் தங்கம் நான் அதில் ஒரே வாரத்தில் எல்லாம் அள்ளி வீசிட்டு வந்துட்டார். அப்பா சொல்லுவார், ஊரும் சதமில்லை உற்றாரும் சதமில்லை உற்ற பெற்ற பேரும் சீரும் சதமில்லை பிள்ளைகளும் சதமில்லை பெண்டீரும் சதமில்லை தேசத்திலே நின்றால் சதம் கட்சி ஏகம் பண்ணாதுன்னு. அப்பா எப்பப்பா அவங்க கோயிலுக்கு வராங்க, எல்லோரும் ஜனம் எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா, உன்னை நாடி வரவங்க நல்லா இருக்கணும்னு கேட்குறேன். எப்போ வரா, கலகலவென்று மல ஜலம் வந்து வாழ்கினரே இவர் காலம் அறிந்து வரிசை கெடாமல் எடுமெனமோடி வந்திலமைந்தர் குனிந்தழனொந்து நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே. எப்படி வருவான் யமதர்மராஜா, வளர்பிறை போலே எகிரும் உரோமும் சடையும் சிறு குஞ்சியும் இஞ்ச மனதும் இருண்ட வடிவும் இலங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வளை கொடு வீசி உயிர் கொடு போக மைந்தரும் வந்து குனிந்தழனொந்து கலகலவென்று மலஜலம் வந்து கால் வழி மேல் வழி சாரல் நடந்து நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே அப்படின்ட்டார். எப்போ முடியாத பட்சத்தில் வரா, நல்லா வரும்போதே நல்லா இருக்கும்போதே. ஏன்னா ஐயா சில பேர் உண்டுயா, மற்றவங்கள சொல்லக்கூடிய தகுதி அடியனுக்கு இல்லை. ஐயா நான் வாழ போகிறதுக்கு நன்றி சொல்லையா, நான் வாழ்ந்தனே அதுக்கு நன்றி சொல்கிறேயா. காலு கொலுசிலேன்னு வருத்தப்படுறோம்.
கை கால் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இது நோய்வாய்ப்பட்டு எவ்வளோ பேர் இருக்கா. இதுக்கு வாழ்க்கைக்கு நன்றி ஐயா. பட்டினத்தார் கூப்பிடுறாங்க. ஆமாம்மா. முழு பேர் என்ன? அம்மா, அதாவது அவருடைய பேர் நிஜ பேர் என்ன? நிஜ பேர் அவர் பேர் வந்து குழந்தையில அப்பா அம்மா வச்ச பேர் சுவேதார்னியார். இது சுவேதார்னியார் அவர் பேர். அப்புறம் அம்மா அப்பா வச்ச பேர் வந்து திருவெங்காடர். அவர் பள்ளி படிப்புக்கு அங்கே இதில் பாடசாலைக்கு அம்பும்போது திருவெங்காடான்னு பேர் பெற்றார். அதுக்கப்புறம் பார்த்தா மக்களால் அழைக்கப்பட்ட பேர் தான் பட்டினத்தார், பட்டினத்தடிகள், பட்டினத்தார் ஐயா அப்படின்னா. ஏன்னா அவர் பட்டமாக போனனால அது பட்டினத்தார், மக்களால் அழைக்கப்பட்ட பேர் தான் பட்டினத்தார் அடிகள். ஆனால் அந்த 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 ஒரு பேர் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கோயிலுக்கு வரவங்களாம் இது ஜீவ சமாதின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஜீவ சமாதி தானா? அம்மா ஆக்சுவலாக வந்து சில பேர் தெரியாதவங்க ஏதோ யூடியூப் பிடிக்குன்னு சொல்லிட்டு வந்துடுதுங்கம்மா. ஏன்னா உண்மையை உணர்ந்து நம்ம சொல்லணும், யாரையும் நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஜீவ சமாதின்றது வேறு. ஐயா வந்து 2.5 கலந்தார். ஏன்னா அந்த மேனியை லிங்கமாக்கி உட்காந்துக்கிறவங்க சால்வ் எடுத்து மூணாங்க இல்லையா 2 வாட்டி வரையும் போது 2 வாட்டி மட்டும் 3ஆவது வாட்டி பார்த்தா உடம்பையே லிங்கமாக்கியிருக்காரம்மா. நல்லா புரிஞ்சுங்களா? அந்த உடம்பையே லிங்கம், அதனால் 2.5 கலந்தார். அதனால் திருக்கோவில் தான் சொல்லுவாங்க. சமாதி என்ற வார்த்தை வரக்கூடாது. சமாதின்றவங்க யார் அப்படின்னா இறந்து போனவங்களை வச்சு சமாதி பண்ணி அதுக்கப்புறம் லிங்கத்தை வச்சு சமாதின்னு சொல்கிறவங்களும் உண்டுமா. ஏன்னா இது வார்த்தையெல்லாம் மகான்கள்லாம் தப்பாக பேசக்கூடாது. இவர் வாழ்க்கை வரலாறு பற்றி கூட நான் அடியனுக்கு தெரியாது தான் சொல்லுவேன். ஏன்னா மாற்றி பேசினா தப்பாயிடும். ஒருத்தன் 10ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு அவர் இப்படி இருந்தார், இங்கே கரும்பு வச்சு தூக்கி போட்டு போனாருன்றான், இங்கே தான் வந்து படுத்தாருன்றான். தப்பாக பேசக்கூடாது. ஆனால் அவர் சொல்கிற விஷயங்கள் என்னமோ அதில் பிழையே இருக்காது. யார் சொன்னாலும் பிழையே இருக்காது. பேய் கரும்புனா என்ன? அம்மா பேய்னா பொய்ன்னு அர்த்தம்டா. கரும்பில் 3 வகை உண்டு. ஒன்று நம்ம சாப்பிட்ற கரும்பு, இன்னொன்று ஜூஸ் போடுற கரும்பு. இது பேய் கரும்பு. சித்தர்கள் வந்து இது மூலிகையில் யூஸ் பண்ணுற கரும்பு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அப்பா வரும்போது 10ஆம் நூற்றாண்டு 1100 வருஷம் மேலே எல்லாம் கரும்பு தோட்டம் தானே. உள்ள தொட்டிலெல்லாம் கரும்பு தான் வளரும். பாருங்கள், அந்த வீட்டு மேலெலாம் பாருங்கள் கரும்பு தான் வளரும். இது பேய் கரும்பு. இந்த பேய் அந்த கரும்புன்றது கசக்கும். மகான்கள் வந்து என்ன பண்ணார், அடிக்கரும்புலேருந்து சாப்பிட்டு அடிக்கரும்புலேருந்து சாப்பிட்டு இன்றைக்கி ஆரம்பித்து லைஃப்பில் ஒரு கசப்பான கரும்பு சாப்பிட்டு முக்தின்னு வந்தார். நம்ம என்ன பண்ணோம், நுனி கரும்புலேருந்து சாப்பிட்டு லாஸ்ட் அடிக்கரும்பு வந்து கச. அதனால் இது பேய் கரும்புன்னு சொல்லுவாங்கம்மா. பெண்களை பட்டினத்தார் வெறுத்தன்னு சொல்கிறாங்க. உண்மையாக போய் அம்மா வெறுக்கலம்மா. அவர் சொல்கிற விஷயங்கள் நல்லா கேட்டுங்க. பிணம் தின்னும் கழுகும் பழம் தின்னும் கிளியும் பறவைனம்தான் தரவேணும் தன்மை வேறுனார். ஒரு நாட்டு அரசன் வரான், வந்தோம்னா ஐயா எனக்கு எதனா பொருள் கொடுங்கன்னு கேட்குறான். அதுக்கு என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு சேத்தனார் கனகவாதியார். இல்லைப்பா, நான் 9 பெண்களை அழைத்து வந்திருக்கிறேன், இதை வைத்துக்கொண்டு எனக்கு பொருளை கொடு. அதுக்கு நம்ம அப்பா சொன்னாராம், அப்பா இது தமிழ்நாடு பெண்களெல்லாம் பெற்றெடுக்கும் தாய் குலங்கள் அன்னை உருவத்தை அடிமை கொள்வது வழக்கம் இல்லையப்பா, உனக்கு என்ன வேண்டுமோ வாங்கி செல், எடுத்து செல் அப்படின்னாரு. ஏன்னா அதை சொல்கிறாரு, பிணம் தின்னும் கழுகும் பழம் தின்னும் கிளியும் பறவைனம்தான் தரம் வேறு தன் வேறு. அப்பா பெண்களை பற்றி உயர்ந்ததை சொல்லியிருப்பார். ஆனால் சில விஷயங்களில் வந்து இளமறையாக காயமாக இருக்கும். அதை நம்ம படித்து புரிஞ்சுக்கணுமே தவிர அதை நம்ம தப்பாக சொல்லுவார். 2 திங்களாம் அங்கமெல்லாம் நொந்து பெற்று கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாலே நான் எப்படி காண்பேனேன். என்னை வட்டிலிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் சுமந்த பெற்ற தாய்க்கா விறகலிட்டு தீ மூட்டுவேன். மாதா உடல் செழித்தால் வல்வினை கால் செழித்தேன், வேதாவன் கை செலுத்தி விட்டான். நாதா இறப்புயூரான சிவனை இன்னும் ஒரு அன்னை கருப்புயூர் வாராமல் கா. ஏன்னா பெண்களை தான் தெய்வம் வணங்குறாரு. சில விஷயத்தில் ஒரு இளமறைய காயமுறை இருக்கும். அதை நம்ம தப்பாக பேசக்கூடாது அம்மா. அவர் சொல்கிற நல்ல விஷயங்களை மட்டும் கேட்டுக்கணும். இது நிறைய இருக்குது, நம்ம சொல்ல போகலாமா, இது வீடியோலலாம் சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் அதை கேட்க கேட்ச் பண்ண நம்ம நல்லா சுபிச்சு வாழ் திருச்சிட்டம்பலமா. பட்டினத்தார் வந்து அவர் வந்து பெரிய மகான். அவர் பெரிய பணக்கார குடும்பத்தில் தான் அவர் பிறந்தது எல்லாமே. அவர் வீட்டு அவங்க அண்ணா அவங்க அண்ணி அவங்க இதுவால் ஒரு திருவத்தூருக்கு அவருக்கு ஆண்டவனுக்கு கட்டையில திருவத்தூருக்கு அவர் வந்துட்டார். இங்கே வந்து எல்லாருக்கும் இங்கே ஒரு கடவுளாக இருந்து ஒரு சித்தராக இருந்து எல்லாமே எது நல்லது எது கெட்டது எது உண்மை எது பொய் எல்லாத்தையும் உணர்த்துறாரு. நானும் அந்த கோயிலுக்கு சின்ன வயசுலேருந்து வந்துனுக்கிறேன். அதுமாதிரி நிறைய பேர் வராங்க. வேர்ல்டுலேயே இருக்குது பட்டினத்தாருன்னு போட அந்த உலகத்தில் இந்தியா மேப்லேயே அவர் ஒரு வரலாறு இருக்குது. அவ்வளோ பேர் மகான். இங்கே வந்து எல்லாருக்கும் அவர் நல்லது கெட்டது எது எல்லாமே அவர் சொல்லி எல்லாருக்கும் புரிய வைக்கிறாரு. நானும் வந்துனுக்கிறேன். வந்து எவ்வளோ திருப்பம் எவ்வளோ மாற்றம் எனக்கு இங்கே வந்து கொண்டு தான் இருக்குது. இதால் எனக்கு எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க. என்னை போல் எல்லோரும் வந்து இல்லை இங்கே வந்து பயனடையணும். எல்லா மனித பிறவிலையும் முக்கியமானது பட்டினத்தார் கோயில். அவரை வந்து பார்க்குறது மிக அற்புதம். எல்லாரும் வந்து பார்க்கணும். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.